ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து லன்ச்சு விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். விலாக் அப்படின்னு சொல்கிறத விட சிம்பிள் ரெசிபி, கோகோனட் மில்க் ரெசிபி. நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது நாங்கள் வந்து பொட்டேட்டோ கறி பண்ணியிருக்கோம், பட் அதோட வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் டைம் இல்லை. நான் இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி போடுறேன். இது கூட நம்ம வந்து கீ கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக விட்டுக்கலாம். நான் வந்து 2 ஆழாக்கு வந்து 1/4 மணி ஆழாக்கில் 2 ஆழாக்கு அரிசி போட்டிருக்கேன். இந்த இது வந்து 200 கிராம் அரிசின்னு சொல்லுவாங்க. 200 கிராம் இது குவான்டிட்டி. இதில் நான் வந்து 2.5 உலக்கு போட்டிருக்கேன். ஸோ வந்து 500 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அது ஆகும். 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன், பச்சரிசி போடலை. இது புழுங்கல் அரிசியில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும், அதனால் நான் புழுங்கல் அரிசியில் போட்டிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. பிரிஞ்சி இலை வந்து கடையிலேயே கிடைக்கலைங்க, இங்கே ஸ்டாக் இல்லை, அதனால் நாங்கள் வாங்க முடியல. ஒரு 4 அன்னாச்சி பூவு, ஒரு கருப்பு ஏலக்காய், 4 க்ரீன் ஏலக்காய், பட்டை ஒரு வந்து 2 இன்ச்சு சைஸில் ஒரு 3 போட்டிருக்கேன். கல்பாசி ஒரு 2 பிஞ்சு, ஒரு ஜாதி பத்திரி 1 பிஞ்சு, அவ்வளோதான் போட்டிருக்கேன். இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். லவங்கம் ஒரு 6 லவங்கம் போட்டிருக்கேன். இது வந்து மசாலா வந்து இது தூக்கலாக தான் கொடுக்கணும். 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுருக்கேன். இது பொரியட்டும். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நீட்ட பக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி போட்டுக்கலாம். பெரிய சைஸில் பெருவங்காய் வந்து 2 வந்து நீட்ட பக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் இதுக்கு நல்லா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம புதினாவும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இதை இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நிறைய போட தேவையில்லை. பிரியாணி மாதிரி தக்காளி சாதம், வெஜிடபிள் சாதம் தான் நிறைய போடணும். ஒரு 1/2 ஸ்பூனு கொஞ்சம் குறைவாக போட்டுக்கிறேன். இதுக்கு இவ்வளோ போட்டாலே போதும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தலை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு. இதையும் வந்து பொடியை நறுக்கிக்கலாம். நறுக்கி இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். இந்த போட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா வதங்கிக்கும். மேலே போடணும், ஒரு சிலர் மேலே போடுவீங்க. இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா நல்லா எண்ணெயில் வதங்கி தெரியாது. பசங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வராது. ஸோ அது ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. வெண்ணெய் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறது தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இதுவும் பட்டை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் அரிசிலாம் போட்ட பின்னாடி எல்லா உப்பு காரெலாம் பார்த்த பின்னாடி கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய தேவைப்படாது. ஒரே ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நிறைய தேவையில்லை, ஒரு தக்காளி போட்டுக்கணும். இது வந்து நம்ம மசிச்சு கொடுக்கணும், தக்காளி மசியணும் அப்படிலாம் கிடையாது. இது அங்கங்கே போட்டிருக்கோன்னு தெரியணும் கூட அவசியம் இல்லை. இது முழுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மசினாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒயிட்டாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை நம்ம மசிச்சு கொடுக்குற அந்த ஃப்ளேவர் லைட்டாக வந்தாலே போதும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்து கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போடணும், நிறைய கிடையாது. நம்ம பச்சை மிளகாய் நம்ம வந்து எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வரமிளகாத்தூள் கொஞ்சமாக போடணும். 1/4 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மஞ்சப்பொடியும் கிடையாது, அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு புளிக்கரண்டியில் உப்பு போட்டுக்கலாம். இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தண்ணிக்கு பதிலாக வந்து நம்ம கோகோனட் மில்க் போட்டுக்கலாம். பத்தலைன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்து உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் உங்களுக்கு காமிக்கலைன்னா, நான் அந்த பொங்கலுக்குலாம் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, படைக்கிறதுக்கே நாங்கள் வந்து 3 தேங்காய் உடச்சிருந்தோம். ஸோ அது இல்லாமல் ஆருத்ராவுக்கு கோயிலில் உடச்சிது, அதெல்லாம் நிறைய தேங்காய் இருந்துச்சு. அதெல்லாம் திருவி நான் ஃப்ரீசரில் போட்டிருந்தேன். அதில் எடுத்து ஒரு தேங்காயில் குவான்டிட்டி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். அந்த உலக்கில் வந்து 1 உலக்கு அரிசிக்கு இதில் 2 டம்ளர் பால் ஊற்றுறோம். பாலோ தண்ணியோ ஊற்றுறேன் பாருங்கள். ரொம்ப திக்கெல்லாம் நான் எடுத்து ஊற்றலைங்க, ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு நான் முதல் பால் 2வது பால்லாம் கிடையாது. அப்படியே வேணுங்கிற அளவுக்கு குவான்டிட்டி தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் ஊற்றிருக்கோம்.
3 கிளாஸ் ஆயிருக்குங்க. அஞ்சு பார்த்திங்கன்னா 2 ஆழாக்கு அரிசிக்கு இது தண்ணி சரியாக போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு அரை விளக்கு போட்டுருவீங்களா, அதுக்கு ஒரு 1.25 விளக்கு ஊற்றணும். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. அரிசி ஃபில்ட்ரு பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. உப்புலாம் உரைக்குதான்னு பார்த்துக்கோங்க. காரம்லாம் நமக்கு தேவையில்லை, கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம். உப்பு தேவையான இருக்கான்னு பார்த்து பத்தலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நமக்கு ரைஸ் வெந்து வரும்போது அது அளவு கரெக்டாக இருக்கும். உப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. சரி, குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விட்டு நிறுத்திட்டோம்னா போதும். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. பாருங்கள், கோகனட் மில்க் ரைஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எம்மியாக நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் முத்தின தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் லேஸு இளம் தேங்காயாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த மேலே ஒரு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. எம்மியான நல்ல கலர்ஃபுல்லான வந்து கோகனட் மில்க் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அகிலா விலாக்ஸ் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.